friends, welcome to today's Samayal. கல்யாண வீடு ஹோட்டல்லலாம் செய்யக்கூடிய கதம்ப பொரியல் எப்படி செய்யலாம்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், வத்தல் குழம்பு, கார குழம்போடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். நல்ல ருசியா இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 வரமிளகாய் லைட்டாக உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். அடுத்ததா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 கிராம் அளவுக்கு பாசிப்பயிரை 2 முறை அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இப்போ கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இப்போ இதை மூடி வச்சிடலாம். அதாவது அந்த பாசிப்பயிறு ஒரு 1/2 வேக்காடு, அதாவது ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும் இருக்கட்டும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும். பாசிப்பருப்பு முழுசாக வெந்துடக்கூடாது. இதில் இப்போ 2 கேரட் பொடிசாக கட் பண்ணது, 20 போல பீன்ஸை பொடிசாக கட் பண்ணது, கூடவே 1/2 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுத்ததான் 2 பச்சை மிளகாய் கீறி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்த பிறகு 300 கிராம் அளவுக்கு முட்டைகோஸ் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏற்கனவே கொஞ்சம் தண்ணீர் இருக்கு அதில். முட்டைகோஸை சேர்த்த பிறகு தண்ணீர் சேர்க்க வேணாம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம நல்ல பொடிசாக கட் பண்ணி இருக்கிறதுனால அது ஈஸியாக வெந்து வந்துடும். அதே சமயத்தில் முட்டைகோஸில் தண்ணி சேர்த்து வேக வச்சோன்னா ரொம்ப கொசகொசன்னு ஆயின மாதிரி ஆகிடும். வாயில் கொஞ்சம் நறுக்குன்னு கடிப்பட்டாதான் இந்த பொரியல் நல்லா சுவையாக இருக்கும். அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். இதில் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருகல், ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருகல் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா தேங்காய் துருகல் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா சில சமயங்களில் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுடலாம். அவ்வளோதான். நல்ல மணக்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்ல ஆரோக்கியமான சுவையான கதம்ப பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம், சாம்பார் சாதத்தோடலாம் சூப்பராக மேட்ச் ஆகும். இல்லைனா வத்தல் குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்போடலாம் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.